தோணும் போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் ராஜேஸ்வர் கலைசாமி டைரக்ஷனில் மணிகண்டன் நடிப்பில் வெளியே இருக்கிற குடும்பஸ்தன் படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்துடைய கதாநாயகன் ஓடி போய் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் டிசைனிங் பேஸ்டான ஜாப்பில் இருக்கிறாரு. இவருடைய அக்கா புருஷனும் டிசைனிங் பேஸ்டான ஜாப்பில் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆகவே ஆகாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. படத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவரோட ஃபேமிலியில் என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருக்கும் அதெல்லாத்தையும் எப்படி டேக் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே நேர்த்தியாக கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக மணி பேஸ்டாக மணிகண்டன் சொல்லக்கூடிய அந்த ஒரு டேயில் நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. செலவுக்கு என்ன பண்ண? கடன் வாங்கணும். கடன். இந்த படத்துடைய டைரக்டர் இதுக்கு முன்னாடி நக்லைட்ஸ் டீமில் ஒர்க் பண்ணியிருந்தவர். ஸோ ராஜேஸ்வர் கலைசாமி இவர் ஒர்க் பண்ணது மட்டும் இல்லைங்க, இது போக அதில் ஒர்க் பண்ண ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸும் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக மணிகண்டனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் பிரசாந்த், ஸோ இவங்க எல்லாருமே நம்மளை நல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அது போக கூடவே ஃப்ரெண்டு கேரக்டர் இருந்தார், அவங்க ரொம்ப நல்லா ஃபன்னாக பண்ணியிருந்திருப்பாரு. தெரியாது மணிகண்டன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் கிட்ட இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றதுல காமெடி பண்ணுறதாகட்டும், இல்லை வண்டியை வச்சுட்டு மணிகண்டன் பண்ணுற காமெடி அப்படின்னு சொல்லி படம் முழுக்கவே நம்மளை நல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஃபன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் இவர் கடன் வாங்கியிருக்காரு. இது எல்லாத்தையும் எப்படி இவர் டேக் ஆஃப் பண்ணி அதை எப்படி கொண்டுட்டு போகிறாங்க, ஸோ ஃபேமிலியில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வருது அதை எப்படி ஒரு சுச்சுவேஷனை டேக் ஆஃப் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே இந்த படத்தை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் சேர்த்துக்கலாம் அட்மிஷன் ஃபீ, மந்த்லி ஃபீ, டேர்ம். நிவேதாவுடைய ஃபேமிலியில் அவருடைய ஹஸ்பண்ட் குரு சோமசுந்தரம் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத ரொம்பவே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. படத்துலேயே ஹைலைட்டான சம்பவம் இன்டர்வல் பிளாக் சீன் தான். மணிகண்டன் அவருடைய ஃபேமிலியில் நடந்த ஒரு சம்பவத்தை மறைச்சி வச்சுருப்பார். இன்னொரு பக்கம் அவருடைய மாமாவுக்கு தெரிய வரும்போது அதை எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்ற விதத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்து நம்மளை நல்லா ஃபன்னாக கொண்டுட்டு போயிருப்பாங்க. சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. படத்தில் நிவேதா, குரு சோமசுந்தரம், மணிகண்டன், கதாநாயகி பிரசாந்த் அப்படின்னு முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டாக நடித்து கொடுத்துருந்தாங்க. கதைக்கு தகுந்த மாதிரி பாடல் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பக்கம் படத்தில் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை கொடுத்துட்டு மணிகண்டன் அவருடைய குடும்பத்தில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் வருது அப்படின்ற அந்த ஒரு குடும்பஸ்தன் அப்படின்றத ரொம்பவே ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க.